ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் நெற்றி குங்குமத்தை தொட்டதின் பலனாக இனி எல்லா விஷயங்களிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்க போகுது. அதை முதல்ல ஆரம்பிக்கும் விதமாகத்தான் இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாகவே பல திடீர் திருப்பங்களை மாற்றங்களாக உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு விஷயமும் படிப்படியாக உனக்கு மேம்பட்டு மிக சிறப்பாக நடக்க போகுது. எல்லா விஷயங்களும் நீ நினச்சது போல உடனே மாறிடுமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. உடனடியாக எல்லாமே நடக்கலைனாலும் படிப்படியாக உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் சரியாக சிறப்பாக நடந்தே தீரும். உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் நீ நினச்சது போலவே மாறுவதை உன்னால் உணர முடியும் என் செல்லமே. நான் ஒருபோதும் நீ வீழ்ந்து போகும்படியோ அழிந்து போகும்படியோ விட்டுட மாட்டேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவே பயப்பட வேணாம். ஏன்னா இந்த பயமும் கவலையும் கோபமும் குழப்பமும் இது எல்லாமே எதிர்மறையான எண்ணங்கள். எதிர்மறையான எண்ணங்கள் ஒருபோதும் உண்மை கிடையாது. அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் எந்த நன்மையும் கிடையாது. அதனால தான் எதிர்மறை எண்ணங்களான கோபத்தையும் பயத்தையும் கவலையையும் குழப்பத்தையும் தூக்கி போட்டுட்டு மனசை அமைதியாக நிம்மதியாக வச்சுக்க சொல்கிறேன். அமைதியோடு என் நாமத்தை நீ பொறுமையாக தினமும் சொல்லும்போது எந்த விஷயமுமே தவறாக நடக்காமல் எல்லாமே சரியாக நீ நினச்சது போல நடப்பதை உன்னால் உணர முடியும். அதிகமாக ஒரு விஷயத்தை யோசித்து கவலைப்படுறதை நிறுத்திட்டு எல்லாமே நன்மைக்காக நல்லதாகத்தான் நடக்குதுன்னு உண்மையை உணர தயாராகு. நீ எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன் வாழ்வில் சிறப்பாக நடக்கும்படி இந்த வராகியம்மா அற்புதம் செய்ய போகிறேன். உன் நிலைமையும் சீக்கிரமாக மாறப்போகுது. நீ நினச்சத நல்ல விதத்தில் நல்லபடியாக நல்ல நேரத்தில் முறையாக நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது, உன் வாழ்க்கை முழுவதுமே என் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? என் ஆசீர்வாதம் மூலமாக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக மகிழ்ச்சி தரும் விதத்தில் நான் நடத்தி கொடுத்துட்றேன். இனி எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும். இந்த வராகியம்மா எல்லா இடங்கள்லையும் நிறைஞ்சு இருக்கேன். எல்லா பொருட்கள்லையும் நான் தான் இருக்கேன். நான் எல்லாவற்றிலும் நீ பார்க்கும் இடத்திலும் அதற்கு அப்பாலும் இருக்கும்போது, எல்லா இடத்தையும் நிரப்புபவளாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ பார்க்குற எல்லா விஷயத்திலும் நான் கலந்து இருக்கிறதின் காரணமாக எல்லாமே நீ நினச்சது போல நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் உண்டு பண்ண போகிறேன். நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன்னை சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் வழி நடத்தி வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போகவே மாட்டேன். இதுவரைக்கும் நீ நிறைய சங்கடங்களை சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்ட. இனிமேலாவது உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போது அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையை சரி செஞ்சு நிம்மதியும் அம்மதியும் நிறைஞ்ச நிறைவான வாழ்க்கையை நீ வாழும்படி செய்வதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். பொறாமையோ வெறுப்போ சந்தேகமோ இனி உனக்கு வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லாருமே பணத்துக்காக மட்டுமே வாழக்கூடியவர்களாக மாறிக்கிட்டே இருக்காங்க. பணம் ஒன்றும் பெருசு நீ நினைக்காத. ஏன்னா அது எப்போ யாரை விட்டு போகும், யார் கைகள்லேருந்து யார் வாழ்க்கையிலேருந்து யாருக்கு போகும்னு இங்கு யாராலும் சொல்ல முடியாது. உன் கைகளில் பணமும் வசதியும் வாய்ப்புகளும் வரும்போது இல்லாதவங்களுக்கும் ஏழப்பட்டவங்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும். உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்படி நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டிய வேலைகளை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்த எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போய்தானே ஆகணும். அதனால் எந்த இழப்பையும் எந்த பிரிவையும் பெருசாக நினைக்காம எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ கற்றுக்கோ. என் பிள்ளையான உனக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்து வாழ வைக்க
இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது தானே? இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. உன் பிரச்சனைகளையும் உன் வலியையும் வேதனைகளையும் போக்கி உன் மனசுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் புன்னகையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் என்றும் என்றென்றும் நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி முழுசாக என்கிட்ட தான் இருக்கு. கண்களை மூடிக்கிட்டு அமைதியாக நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள தயாராகு. உன் கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் பதில் கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச நன்மைகளுக்கு பலன் தர நான் தயாராக தான் வந்திருக்கேன். என் நெற்றி குங்குமத்தை தொட்டதின் பலனாக இனிமே உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். நீ என்னதான் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் ஒரு சிலர் எப்போதுமே உன்னை குறை சொல்லிக்கிட்டும் உன்னை திட்டிக்கிட்டும் உன் மேலே கோபப்பட்டுக்கிட்டும் உன்னை சபிப்பவர்களாக இருக்க தான் செய்கிறாங்க. உனக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ எப்போதும் அமைதியாக இருக்க பாரு. உன் மனசுக்குள்ள சோகமோ கவலையோ இருக்கக்கூடாது. நீ யாருக்கும் எதுக்காகவும் பயப்படாம என் வராகியம்மா என்னை பார்த்துக்குவாங்க, எனக்கு தேவையானது எல்லாத்தையும் என் வராகியம்மா கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாரானினா உனக்கான பரிசுகளை எல்லாம் நான் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் நிச்சயமாக கொடுப்பேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதையும் இழக்கும்படி விட்டுட மாட்டேன். ஏன்னா நீ என்னுடைய பிள்ளைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. உன் வாழ்க்கையிலிருந்து தேவையற்ற விஷயங்களை மட்டுமே நான் அகற்றி உனக்கு தேவையானதையும் நீ விரும்புவதையும் உன் வாழ்க்கைக்கு உகந்ததையும் உன் கைகளில் நிச்சயமாக கொடுப்பேன். இந்த வராகியம்மா என் பிள்ளைகள் யாரிடமும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பதே கிடையாது. நான் ஒரு முறை வாக்கு கொடுத்துட்டேன்னா அந்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றியே தீருவேன். அப்படிதான் இப்போது உனக்கு வாக்கு கொடுத்தபடி இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீ மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு நல்ல திடீர் திருப்பத்தை உண்டாக்குவேன். நீ உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு எந்த அளவுக்கு முழுசாக நம்புறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லதை நடத்தி தர நான் தயாராகவே இருக்கிறேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வலிகளையும் வேதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி தருவேன். அற்புதங்களும் பல அழகான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்ற போகிறேன். நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய, எல்லாருக்கும் நம்பிக்கை தரக்கூடிய, ஆறுதல் வார்த்தைகளை பேசக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. இதுவரைக்கும் எத்தனையோ சங்கடங்களை சமாளிச்சுக்கிட்டு மன அழுத்தத்தோட மனசில் பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக இப்போது நான் வந்துட்டேன் அல்லவா? இனி எல்லாமே சீராக சரியாக உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ குழப்பமடைஞ்ச விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் கஷ்டங்களை போக்கி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். நீ எப்போதெல்லாம் என்னை மனசில் நினைக்கிறியோ, நான் உன் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறியோ, அப்போதெல்லாம் நான் உன் கூட வந்து இருப்பதை, உனக்கு துணையாக நிற்பதை நீ உணரும்படி செய்வேன் என் செல்லமே. இனி நீ விருப்பப்பட்டபடியே உன் வாழ்க்கையில் அனைத்தும் நடக்கட்டும் என இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சு எல்லாமே நீ நினச்சது போல நல்லதாக நடக்கும்படி செய்யணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். இனிமே உன் கஷ்டங்கள் எல்லாம் கர்மாக்கள் எல்லாம் உன்னை விட்டு முடிஞ்சு போகும். நான் உனக்கு கொடுக்க போகிற நல்ல விஷயங்களில் இருந்து யாராலும் உனக்கு தடை விதிக்கவோ தடங்கல் செய்யவோ முடியாது. நீ எப்போதும் அமைதியை தேர்ந்தெடுத்த பிள்ளையாக இரு. அமைதி இல்லாமல் மனசு கஷ்டப்படும் போதோ நிம்மதி இழக்கும் போதோ மனசில் என்ன நினச்சிக்கிட்டினா நான் உனக்கு அமைதியை தருவேன். எப்போதுமே எந்த விஷயமானாலும் சரியாக முயற்சி செய்ய கற்றுக்கோ. உனக்கான நல்ல வேலை உன்னை வந்து சேரும். நீ அதை அடைவதற்கு தயாராக இருந்தால் மட்டும் போதும். உனக்கான சிறந்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன்னை காப்பாற்ற வேண்டியதும் உனக்கு தேவையானதை செய்ய வேண்டியதும் உன் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டியதும் உன் ஆசைகளை அழகாய் நடத்தி கொடுக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்புன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சிலர் வேணும்னே உன்னை காக்க வைக்கிறதும்
உன்னை அலைக்கழிப்பதும் அலட்சியப்படுத்துவதுமாக எதையாவது செஞ்சுக்கிட்டு உன்னை இழிவுபடுத்திக்கிட்டும் கஷ்டப்படுத்திக்கிட்டும் காயப்படுத்திக்கிட்டும் இருக்காங்க. உண்மையிலேயே அவர்கள் தகுதியே இல்லாதவர்களாக தாழ்ந்த நிலையில் இருக்கவர்களாக அப்படி இருப்பதால் தான் உன்னையும் கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்படி சில்லறை குணம் கொண்ட கெட்ட மனிதர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய வேலையை நான் பார்த்துக்கிறேன். நீ எதை நினச்சும் கவலைப்படாமல் கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இரு. இத்தனை நாளாக உனக்கு தாமதமான விஷயமும் நடக்காமல் போன விஷயமும் நல்லபடியாக செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்படிப்பட்ட சோதனையான நேரங்களில் நீ பொறுமையாக இருப்பது முக்கியம். ஒவ்வொரு நிமிஷமும் அதையும் இதையும் யோசித்து கஷ்டப்படாமல் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ. கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போனாலும் உன்னை அடுத்தவங்க உதாசீனப்படுத்தி உன் மனசை காயப்படுத்தும் போது அதை பார்த்துக்கிட்டு என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்? உன்னை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாத்தையும் உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்சு உன்னை ஒதுக்கியவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உன்னை உயர்த்தி அவர்களை விட சிறப்பாக நீ நல்ல நிலைமையில நல்லபடியாக வாழும்படி இந்த வராகி அம்மா நான் செஞ்சு காட்டுவேன் என் செல்லமே. நீ இனிமே எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லாமே நீ ஆசைப்பட்ட போலவும் நீ விருப்பப்பட்டது போலவும் உன் வாழ்க்கையில் நடக்கும். நல்ல முடிவுக்காக காத்திருந்த உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன். உன் வாழ்க்கையில் எப்போதாவது கஷ்டங்கள் வரும்போது அதை பார்த்து நீ பயப்படக்கூடாது. உனக்கு துணையாகவும் நான் இருப்பேன், உனக்கு துணிவாகவும் நான் இருப்பேன்னு நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கு தேவையான வரத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி முடிப்பேன். உன் விருப்பங்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். இந்த வராகி அம்மாவை நம்பக்கூடிய உன் வாழ்க்கையை நிச்சயம் பிரகாசமாக ஜொலிக்க வைப்பேன்.